சிறுகடிக்க சீரியல்ல ரோகிணி மனோஜ் ஜீவா கிட்ட இருந்து 27 லட்சத்தை வாங்கிடுறாங்க. ஆனா இதை பத்தி வீட்டுல சொல்லல. ரோகிணி வந்து அவங்க அப்பா அனுப்பினதா சொல்றாங்க. இதை பத்தின உண்மை வெளிவருமானு பார்க்கலாம். மீனாவால தான் இந்த உண்மை வெளியே வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வீட்லயே மீனா மட்டும்தான் ஜீவாவை பார்த்துருக்காங்க. மனோஜ் மீனா கல்யாணம் நடக்க இருந்தப்போ ஜீவா வந்து இருப்பாங்க. அப்போ தன்னை மீனா கிட்ட அறிமுகப்படுத்தி பேசியிருப்பாங்க. முத்து ஜீவா கொடுத்த பணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த போலீஸ் சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் யோசிச்சு மீனா இதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் டைரக்டர் கையில தான் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் வரும். ஆனால் மீனா கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது. பட் டைரக்டர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரோகிணியும் மனோஜும் 15 லட்சம் ரோகிணி அப்பா அனுப்பினதா சொல்லும்போது முத்துவுக்கும் மீனா டவுட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பற்றி மீனா முத்து கிட்ட பேசினாங்கன்னா கண்டிப்பாக இது மூலியமாக உண்மை வெளியே வரும். இல்லை முத்து ஜீவா பணம் கொடுத்ததற்கு சாட்சி கையெழுத்து போட்டு இருக்காரு. ஒருவேளை அது மூலமா கூட வரலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸை பற்றி விசாரிச்சா மனோஜ் ரோகிணி காசை திருப்பி வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்டாக கூட ரவியும் செல்வமும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு பிக் ஒன்று ஷேர் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் ஒன்று வரப்போகுது. இந்த ட்ராக் மூலமாக மனோஜ் ரோகிணி மாட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.